ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான உளுந்து பால் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உளுத்தங்கஞ்சி மாதிரி பருப்பை ஊற வச்சு அரைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நினைச்ச உடனே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம பாயசம் குடிக்கிற மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தொடர்ந்து வாரத்தில் 2-3 நாள் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த உளுந்து பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இங்கே மெசரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதில் குக்கரில் சேர்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவு இருக்குது. வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்தை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 5 விசில் வேக விடுங்க. இதுவே கருப்பு உளுந்தாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இது ஒரு 5 விசில் இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லத்துக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. வெல்லம் முழுமையாக கரையிற வரைக்கும். பாகுபாதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிச்சுன்னா போதும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா குக்கருமே 6 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், பருப்பு நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. இதை நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி ஒரு 5-6 விசில் விட்டீங்க அப்படின்னாலே நல்லா மலர்ந்து வெந்துடும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ இந்த உளுந்து வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கடைசியாக நம்ம உளுந்து பால் செய்கிற போது அதனோட ஒன்றா தான் சேர்க்க போகிறோம். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ உளுந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மையாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம திரும்பவும் குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம உளுந்து வேக வச்ச தண்ணி ஒரு 1/2 கப் அளவு இருக்குது, அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ உளுந்து வேக வச்ச தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கணக்காக கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடிச்சிட்டு சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்கிற வெள்ளத்தில் மண் தூசி இருக்கிறதுனால இது மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்குறேன். இதுவே நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிச்சது அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இதை திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கொதி திக்காகிற வரைக்கும். இப்போ இதில் நம்ம உளுந்து வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால இதில் அதிகமாக பச்சை வாசனை எதுவும் இருக்காது. அதே மாதிரி கட்டியுமே படாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இது ஓரளவுக்கு நல்லாவே கொதி பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் 1/2 மூடி தேங்காயோட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடித்து சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் பால் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்கிற போது நமக்கு உளுந்து பால் குடிக்கிற போது அப்படியே பாயாசம் குடிக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு பசும்பால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கொதிக்கட்டும். ஸோ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி லைட்டாக கொதி வந்துச்சுனாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து இதோட ஒன்றா சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய்யும் இருக்கணும். இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்க்குற தேங்காய், முந்திரி இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமானதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துட்டு இதையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தேங்காயும் முந்திரியும் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம உளுந்து பாலோட ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தட்டம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம உளுந்து பால் சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே கெட்டியாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காகும். இப்போ இதை நீங்கள் சூடாக குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். தொண்டைக்கு ஏதமாக ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இல்லையா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான உளுந்து பால் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.